வெல்கம் கைஸ். இது நம்ம லாஸ்ட்டாக ஸ்கூலில் கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன்லாம் பார்க்கலாம். 250 ஜிபி எஸ்எஸ்டி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எஸ்எஸ்டி கிடையாது, இது NVMe டைப் கொடுத்துருக்குறாங்க. 8 ஜிபி ரேமு, இன்டகிரேட் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டு, AMD ரைசனோட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா ப்ரீமியமாக தான் கொடுத்துருக்காங்க. ஓவர்லுக் நல்லா இருக்குது. ப்ளஸ் இதில் ப்ரைவசி செட்டரும் கொடுத்துருக்காங்க கேமராக்காக. யூஎஸ்பி போர்ட் கம்மியாக இருந்தாலும் டைப் சி எனபிள் பண்ணியிருக்காங்க. டைப் சியில் சார்ஜும் ஏறுது, ப்ளஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜருக்கான ஆப்ஷன், இன்னொரு யூஎஸ்பி. மேக்ஸிமம் 2 யூஎஸ்பி தான் போட முடியும். ஸோ யூஎஸ்பி ஹப்பு வாங்குறது எனக்கு கேட்டால் பெஸ்ட்டுன்னு தோணும். ஸோ இதில் பயாஸ் மெமரிக்குள்ளே போகலாம். ஸோ என்ன மேனுஃபேக்சரிங், என்ன ஸ்பெக் இருக்குது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ராசஸர் ஸ்பீடு வந்து 2400 மெகாஹெர்ட்ஸ் இருக்குது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. நம்ம இதில் வேணாலும் பூட் கீ எனபிள் பண்ணிக்கலாம், இல்லை டிசபிளும் பண்ணிக்கலாம். ஸோ பயாஸில் மவுஸ் ஒர்க் ஆகாது. பழைய ஸ்டைல் மாதிரி ஹேரோ மார்க்ஸ் கீபேட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். என்கிட்ட இருக்கிறது HP மாடல். இல்லை டெல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இதில் நீங்கள் பூட் கீ அண்ட் டிசபிள், எனபிள், செக்யூர் பூட் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன். ஸோ டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணால் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். சிபியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மெமரி ப்ளஸ் ஸ்டோரேஜோட இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராப் கூட நார்மலாக தான் இருக்குது. தேங்க்யூ கைஸ்.